السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه الهدى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. صدق الله العظيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், இந்த புனிதமான சபையில் வீற்றிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹு தஆலா நமது மஸ்ஜிது நூர் பள்ளிவாசலில் மிக சிறப்பான வகையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் 100வது வாரத்தை நினைவுகூரும் விதமாய் கடந்த 21ஆம் தேதி பெரும் ஆளுமைகள், ஆலிம் பெருந்தகைகள் நம்முடைய பள்ளிவாசலுக்கு வருகை தந்து ஏராளமான நற்கருத்துக்களையும் நல்ல பல ஆலோசனைகளையும் பெறுவதற்கான நிறைவான நற்பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மஹல்லாவிற்கு வழங்கினான். அல்லாஹு தஆலா அந்த தினத்தில் ஏராளமான ஆலிம் பெருந்தகைகளை இங்கே ஒன்று கூட்டினான். நம்முடைய மஹல்லாவுடைய வளர்ச்சியில் ஆரம்ப காலம் தொட்டு பணியாற்றிய முன்னாள் இமாம் பெருமக்கள், உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இறைஞான போதனைகளை எடுத்து எம்பக்கூடிய 2 ஆலிம் பெருந்தகைகள் மிக சிறப்பான முறையில் அவர்கள்
நமக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதற்கும் அதை நாம் கேட்பதற்கும் அல்லாஹ் வாய்ப்பளித்தான். இறுதியில் அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருநாமங்களை ஜிக்ருகளை செய்து சபையில் உள்ளவர்கள் அனைவரும் கண்கலங்கி கண்ணீர் வடித்து துஆ செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் மிக சிறப்பாக நம்முடைய நிகழ்வை நிறைவேற்றி தந்தான். அதற்கு அல்லாஹ் நம்மை காரணியாக பயன்படுத்தி கொண்டான் என்பதற்கு அல்லாஹ்விற்கு பல்லாயிரம் முறைகள் நன்றி செலுத்தியவர்களாக அந்த நிகழ்ச்சியினுடைய நீட்சியாக அதில் பேசப்பட்ட பகிரப்பட்ட சில தகவல்களை, அதில் இருந்து சில மைய கருத்துக்களை இன்றைய தலைப்பாய் தகவலாய் உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்து எம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ நம்முடைய இந்த பெண்கள் பயானுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், இந்த நிகழ்வு இன்னும் சீரும் சிறப்புமாய் நடைபெறுவதற்குண்டான கருத்தாக சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதில் முதலாவது அவங்க சொன்ன வார்த்தை, ஹசரத் இங்கே ஏற்படுத்தின சூடு குறையாமல் இருக்கிறதுக்கு சில வேலையை செய்யுங்கன்றாங்க. அந்த பயானில் மக்களுக்கு சூடுன்றது மக்களுடைய மனதில் ஏற்படுத்தப்பட்ட அந்த சூடு, அது அப்படி ததும்பிட்டு இருக்கும்போதே சில வேலையை செஞ்சிடணும். என்ன சூடு குறைஞ்சிச்சுன்னா அது ரொம்ப ஆறிப்போன சாயா மாதிரி ஆகி போயிடும், பலன் இல்லாமல் ஆயிரும். அதனால் அந்த சூடு குறையாமல் இருக்க எக்காரணத்தை கொண்டு இந்த வாரம் வேற நபரை நீங்கள் முடிவு செய்யாமல் நீங்களே வாங்கன்றாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் இன்னைக்கு பல வேலைகள் சூழல்கள்லாம் இருந்துச்சு, ரப்பே இந்த வாரம் போகணும், என்ன வேற நபரை அனுப்புனாலும் வரப்போகிறாங்க, பயான் பண்ண போகிறாங்க, சொல்ல போகிறாங்க, நமக்கு அது அல்ல. அந்த சூட்டை இன்னும் கொஞ்சம் அப்படி கங்கு எரிய விடுற மாதிரி செய்யணுன்ட்டாங்க. சரி ஹைர், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வும் வர வச்சுட்டான். அப்போ அதோட பெண்களுக்கான சில விஷயங்களை மைய கருத்தாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆலோசனைகள் சொன்னாங்க. அதற்குண்டான ஒரு திட்டமிடலோடு ஏற்பாடோடு தான் இன்றைக்கு அல்லாஹ் நம்மை வர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஜும்மாவுக்கு பயானுடைய தலைப்பு கொடுக்கணும். ஹசரத் பெண் கல்வியை பற்றி தலைப்பு கொடுத்துடலாமா அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டாச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் கல்புல ஒரு எண்ணத்தை போட்டான், சரி தலைப்பு எப்படி கொடுக்கலாம். நான் சொன்ன தலைப்பை ஆண்களுக்கு மத்தியில் சொல்லியிருப்பாங்க, இப்போ நான் பெண்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த தலைப்பினுடைய காரணி என்னன்றது அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன தலைப்பு? தட்ட வேண்டாம் திறந்திருக்கிறது. அப்படிதான் நம்ம சொன்ன தலைப்பு. ஆமாம், தட்ட வேண்டாம் திறந்து தான் இருக்கு. இதான் இன்னைக்கு தலைப்பே. இது அசத்து கதவை தட்ட சொல்றாரா? இந்த வெளியே வேற தட்டுற சவுண்டு கேட்டுக்கிட்டே வேற இருக்கு. என்ன இதனுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள போகும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்கம்மா, நம்முடைய மார்க்கம் அப்படிங்கிறது எதை ஆணிவேராக கொண்டு நம்முடைய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்ற கோணத்தில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் நம்முடைய இந்த தீனுல் இஸ்லாம் என்பது கல்வி என்ற ஒன்றை கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஈமான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் அப்படின்ட்டு நம்ம ஒரு சிலர் என்ன நினைச்சிருக்கோண்ட, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது போன்ற கடமைகள், இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளை செய்வதன் மீது தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு முஃமினாக இருந்தால், ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவர் நல்ல தொழுகணும், நோன்பு வைக்கணும், குர்ஆன் ஓதணும், ஜகாத்து, ஹஜ் எல்லா கடமைகளையும் செய்பவராக இருப்பது மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படை அஸ்திவாரம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனால் நாம் நினைத்திருப்பதில்
பூமிக்கு மேல தெரியக்கூடிய அஸ்திவாரத்தை பார்க்கிறோம், அதன் அடியில் உள்ள ஆணிவேரை மறக்கிறோம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இதுவெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை காரணிகள் இல்லைன்னு நான் ஒருபோதும் சொல்லலை. உண்மைதான், தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், இதுல எல்லாம் மறுக்கலை. ஆனால் அதற்கு அடியிலும் ஒரு ஆணிவேர் இருக்கிறது. அது என்ன ஆணிவேர்னா, மார்க்கத்தை குறித்த கல்வி, ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய இல்மு தான் இந்த உம்மத்தின் ஆணிவேர். ஏன்னா முழு மனித சமுதாயத்தின் முதல் படைப்பு யார்? யாருமா படைக்கப்பட்டா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் படைக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க படைக்கப்படுற நேரத்தில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொன்று, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படக்கூடிய முன்னால், படைக்கப்படுவதற்கு முன்னால் என்ன நடந்ததுன்றது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கே தெரியாது. அல்லாஹ் சொன்னா தான் உண்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்தது, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது நம்ம அத்தா அம்மா சொன்னதான் நமக்கு தெரியும். எப்போ நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தொழில் இருந்துச்சு, இத்தனை கடை வச்சிருந்தேன், அப்படியா அப்படின்னு நம்ம செய்தி கேட்டுப்போம். அப்போ நமக்கு முன்னாடி உள்ளது யார் தான் சொல்லணும்? நமக்கு முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க தான் சொல்லணும். சரி, அப்ப ஆதம் நபி அவங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் என்ன இருந்தது? அது அல்லாஹ் சொன்னாதான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். அல்லாஹ்வுக்கு இப்ப நம்ம தொழுகிறோமா இல்லையா? நம்மை விட பல்லாயிரம் மடங்கு தொழக்கூடிய தொழுகையாளிகளாக, இபாதத் செய்பவர்களாக மலக்குமார்கள் நமக்கு முன்னாடியே படைக்கப்பட்டிருந்தாங்க. படைக்கப்படுவதில் மனிதர்களாகிய நமக்கு முன்னால் யார் படைக்கப்பட்டுட்டா? மலக்குமார்கள் படைக்கப்பட்டுட்டாங்க. அப்ப அந்த படைக்கப்பட்ட மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா சில கேள்விகளை கேட்டான். அல்லாஹ் சொன்னான், நான் பூமியில ஒரு சமுதாயத்தை படைக்க போறேன், ஒரு மனித சமுதாயத்தை நான் படைக்க போறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னோன்னு மலக்குமார்கள் மாஷா அல்லாஹ் நல்ல படைப்பாச்சே அப்படியா சொன்னாங்க? சொல்லலை. மலக்குமார்கள் என்ன சொன்னாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், மாறி மாறி ரத்தம் ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவனையா படைக்க போறேன்னு கேட்டாங்க அல்லாட்ட. நம்மளை பத்தி மலக்குமார்கள் எவ்வளோ தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வேலை என்ன? ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, நீ பெருசா நான் பெருசான்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ரத்தத்தை ஓட்டி கொண்டிருப்பார்கள். திமா குர்ஆன்ல மலக்குமார்கள் சொன்ன வார்த்தையாக அல்லாஹ் சொல்றான். அவனை ஏன் நீ படைக்க போற அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா, இன்னி ஆலமு மாலா தஅலமுன். படைக்கப்படுறதுக்கு முன்னாடி சொன்ன உடனே எந்த ஒன்னையுமே பிராக்டிக்கலா காட்டினாதான் தெரியும். அப்ப அல்லாஹ் சொன்னானா மலக்குமார்கள்ட்ட, இங்க பாருங்க, அல்லாஹ் நல்ல யோசிங்க, அந்த ஆயத்துல அல்லாஹ் அதை மறுக்கலை. அல்லாஹ் என்ன செய்யல? அவெல்லாம் அடிச்சுக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், அல்லாஹ் மறுத்தானாடா? மறுக்கலை. மலக்குகளுக்கே அது தெரிகின்றப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாமையா இருக்கும் நம்ம நிலைமை? நம்மளுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல? அப்ப அல்லாஹ் என்ன செய்யல? அவன்லாம் அப்படி சண்டை வெள்ளம் போட மாட்டான், நான் அவனை சூப்பரா அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன் பேசக்கூடிய வரலாறு அது. அடுத்து அல்லாஹ் பேசுறான், இங்க பார், சண்டை போடுவான், ரத்தம் ஓட்டுவான், எல்லாம் சரி, ஆனா அவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் சொன்ன மாதிரி அல்லாஹ் ஸ்பெஷாலிட்டி எங்க சொல்லியிருக்கான்னு பார்க்காதீங்க, நான் தகவலை சொல்றதுக்கு சொல்றேன். அப்ப அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்னண்டா, மனிதனை பற்றி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொன்ன வார்த்தை. நீ சொல்ற மாதிரி சண்டை போடுறவன் தான், நீங்க சொல்ற மாதிரி ரத்தம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் தான், மறுக்கலை. ஆனால் அவனுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்ட்டான் அல்லாஹ். மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே, சரண்டர். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? குர்ஆன் சொல்லுது, இதுதான் மெயின் பாயிண்ட். அதுல வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா இல்மையும் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லா கல்வி ஞானத்தையும் கற்றுக் கொடுத்துட்டான். எல்லாவற்றின் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பெயர்னா பெயர் மாத்திரம் அல்ல,
அந்த பெயர் தாங்கி இருக்கக்கூடிய விஷயம் என்ன எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா மலக்குமார்களை கூப்பிட்டான். இங்க பேர் சண்டை சச்சரவு செய்வாங்கன்னு தானே சொன்னேன், அது ஒரு பக்கமா வச்சுக்க. இப்போ இவங்களுக்கு தெரியறது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிந்தவைகளை உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு கேட்கான். யார்? அல்லாஹ் கேட்டான். மலக்குமார்கள் கைவிரிச்சிட்டாங்க. யா அல்லாஹ், நீ கற்றுக் கொடுக்காதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னான், சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு. வரிசையாக அல்லாஹ் என்னெல்லாம் சொல்ல சொன்னான்னு எல்லாத்தையும் சொல்லி முடித்தாங்க. அல்லாஹ் உடனேயே என்ன செய்தான்? மலக்குமார்களை ஆதம் நபிக்கு சஜிதா செய்ய சொன்னான். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. இப்போ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் என்னண்டா, நாம் படைக்கப்பட்டதுடைய நோக்கமே என்னதான்? இல்முக்காகத்தான் படைக்கப்பட்டோம். இல்மு என்பதனுடைய முதல் நிலை அல்லாஹுடைய ஹிதாயத்தை தரக்கூடிய இல்ம். அப்ப அதுதான் நம்முடைய படைப்பின் நோக்கம். அப்போ தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு இதுவெல்லாம் இபாதத். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கொள்கை குறித்த இல்மு முக்கியமா, இபாதத் முக்கியமா? இல்மு முக்கியமா, இபாதத் முக்கியமா? சொல்லுங்க பாப்பா. அப்ப இபாதத் வேணாமா? ரெண்டுக்கும் கேட்பார் இவரு. ஏமா இப்போ ஒன்று சொல்லுங்களேன். இப்போ இன்னைக்கு ஒரு நாள் இந்த விட்டில் பூச்சியெல்லாம் 1 மணி நேரம் வாழும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷனை வச்சுக்கோமே. எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 பேரை வச்சுக்கோங்க. நம்மள யாரையும் சொல்ல வேண்டாம். எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒய்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த எக்ஸ்ன்றவர் இருக்காருல்ல, இன்னைக்கு காலையில் சுபுகிலிருந்து இஷா வரைக்கும் 5 வக்தும் தொழுதார். 5 வக்துமே என்ன செஞ்சாருமா? தொழுதார். ஆனால் அவருக்கு ஈமான்லாம் இல்லை. அல்லாஹ் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, அல்லாண்டா யாரு என்ன ஏது ஒன்றுமே தெரியலம்மா. சும்மா செட்டோட வர்றாரு, தக்பீர் நம்மளை கெட்டுற மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் ரமலானில் நோன்பு வச்சுருக்காங்க தெரியுமா? நான் அரசியல் பேச வேணான்னு நினைக்கிறேன் இங்கே உட்காந்துட்டு. என்ன இப்போ புது ட்ரெண்டுமா. முதல்ல ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு, எல்லா கட்சிக்காரங்களும் இஃப்தாரில் கஞ்சிக்கு உட்காந்துருவாங்க. இப்போ இந்த வருஷம் இந்த சென்ற ரமலானில் ட்ரெண்டை மாற்றிட்டான். எப்படி தெரியுமா? நோம்பு திறக்க உட்கார்றது இல்லை, சஹர்லேருந்தே நம்ம கூட சேர்ந்து சஹர்லேருந்தே நிறைய பேர் நோம்பு வச்சானா இல்லையா? அரசியல் தலைவர்கள் சில பேர் தொழுகை எல்லாம் செஞ்சுருக்கான். புரியுதா? அது தொழுகையா இல்லையான்றது ரெண்டாவது. ரொம்ப யோசிக்கிறீங்களா? யாரை சொல்கிறேன்னு தெரியுதா? சரி, நடந்திருக்கு. சரி, இப்போ எக்ஸுக்கு வாங்க. காலையில் சுபுகிலேருந்து இஷா வரைக்கும் தொழுதார், எல்லா வக்தும் தொழுதார். இமாம் தக்பீர் கட்டுறப்ப கட்டினாரு, ருக்கு போனப்ப போனாரு, இந்த பக்கம் திரும்பினாரா, ஏதோ ஒன்று தொழுதார். ஆனால் அவருக்கு அல்லாஹ் பற்றியும் தெரியல, ரசூலை பற்றியும் தெரியல, ஒன்றும் தெரியல. தொழுது முடிச்சிட்டார். இஷாவுக்கு பிறகு அவர் மௌத்தா போயிட்டார் உதாரணத்துக்கு. இப்போ ஒய் இருக்கார்ல, அவரும் சுபுகிலிருந்து இஷா வரைக்கும் தொழுகலை. அவர் என்ன செய்யலாமா? சுபுகிலிருந்து இஷா வரைக்கும் தொழுகலை. ஆனால் அவருக்கு தொழுகை கடமைன்னு தெரியும். நம்மள நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். தொழுகை கடமைன்னு தெரியாமையா இருக்கு? எல்லாம் தெரியும். ஆமாம், அதெல்லாம் தெரியும். ஆனால் தொழுகிறதுக்கு தான் வலிக்குது. அப்படி சில பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. சில பேர்னு எங்க சொல்ல, நிறைய பேர் இருக்கும். அப்போ அவர் சுபுலேருந்து இஷா வரைக்கும் தொழுகலை. ஆனால் அல்லாவை நம்புறாரு, அல்லாண்ட இறைவன் எல்லாம் தெரியுது, நபியை நம்புறாரு, மலக்குமார்களை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. இஷாவுக்கு பிறகு அவரும் மௌத்தா போயிட்டாரு. யார்? எக்ஸும் மௌத்தா போயிட்டாரு, ஒய்யும் மௌத்தா போயிட்டாரு. இப்போ இந்த 2 பேரில் நல்ல யோசிங்க. ஒருத்தர்கிட்ட ஈமான் இல்லை, தொழுது இருக்கிறாரு, இபாதத் செஞ்சிருக்காரு. இன்னொருத்தட்ட ஈமான் இருக்கு, ஆனால் இபாதத் இல்லை. இவங்க 2 பேரில் நம்முடைய ஷரியத்தின் அடிப்படையில் யாரை முஸ்லிம் முஃமின்ற பட்டியலில் வைக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். ஈமான் இருக்கிறவர். ஒருத்தன் தொழுது இருக்காமா, ஆனால் அவன் தொழுகையாகலாம் தொழுவலை. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக நான் புரிகிற மாதிரி சொல்கிறேனே, சில அரசியல் தலைவர்கள்லாம் ரமலானில் நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வச்சவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? அவருக்கு பாபு ரையான் என்ற ஒரு வாசல் சொர்க்கத்தில் இருக்கா இல்லையா?
ரையான் என்ற வாசல் வழியாக நோன்பாளிகள் உள் நுழைவார்கள் ஹதீஸ் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க, கலிமா சொல்லல, ஈமான் கொள்ளல, ஆனால் சஹர்ல இருந்து இஃப்தார் வரைக்கும் நம்மள மாதிரியே நோன்பு வச்சார், அவர் ரையான் வாசல்ல நுழைவாரா? அவர் மௌத்துக்குள்ள ஈமானுடைய நசீப் அல்லாஹ் கொடுத்துட்டானா அல்ஹம்துலில்லாஹ், அவர் முஃமின். அந்த பட்டியலை விட்டுருங்க. ஈமான் கொள்ளல, நோன்பு வச்சு விட்டாரு, நோன்பு மட்டும் வச்சாரு, அவர் என்ன கிடையாது. அப்போ ஒரு மனித வாழ்க்கையில இபாதத் என்பது ஈமான் இருந்ததற்கு பிறகு உள்ளதுதான் முக்கியமான இபாதத். சொல்றது புரியுதா? அப்போ ஒருத்தர் தொழுகல, பாவிதான், குற்றவாளி, நான் மறுக்கவே இல்லை, குற்றவாளி தான். ஒருத்தருக்கு அல்லாஹ்வை நம்புறாரு, ரசூலை நம்புறாரு, மலக்குமார்கள் எல்லாத்தையும் நம்பியிருக்காரு, ஆனா அவர் ஒழுங்கா தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, ஜக்காத்து கொடுக்கறது இல்லை, ஹஜ்ஜு செய்யறது இல்லைண்டா அவர் குற்றவாளியாண்டா? சத்தியமா குற்றவாளி தான். நம்ம ஷரியத்தினுடைய பார்வையில் அவர் ஃபாசிக், பெரும்பாவி. ஆனால் அதற்காக அவர் முஃமின் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ புரியுதா உங்களுக்கு விஷயம்? அப்போ நம்முடைய மார்க்கத்தில் இபாதத்தை விட ஒருபடி மேலாக இருப்பது என்ன? ஈமான், அதை குறித்த ஞானம், கல்வி. புரியுதா சொல்றது? அப்போ நம்ம வாழ்க்கையில கல்விக்கு அதிமுக்கியத்துவம் இருக்கு. அதுவும் நம்முடைய ஈமானிய வாழ்க்கைன்னு பார்த்துட்டா அதிக முக்கியத்துவம் இருக்கு. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சிறுவர் சிறுமியை யாரா இருந்தாலும் சரி, மார்க்கம் குறித்த கல்வியை தெரிந்திருப்பது என்பது ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அதி முக்கியமான கட்டாயமான ஒன்று. அது நம்மள யாராவது மறுக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு நம்ம பெண்கள் பயான்ல இருக்கோம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணுன்றதுக்காக நான் சில விஷயத்தை சொல்றேன். நம்முடைய சமுதாயத்தில் எப்படிப்பட்ட கல்வி நிறைந்த ஒரு பெரிய பெண் சமுதாயத்தினுடைய பாரம்பரியத்தில் நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம் சமுதாயத்தினுடைய பெண்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரியம் அவ்வளவு பெரிய பாரம்பரியம். சொல்லுவாங்க, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காட்டில் சிங்கம் அது குட்டியை போட்டுச்சு. அந்த குட்டிக்கான உணவை தேடி சிங்கம் போச்சான். கொஞ்சம் தூரம் போச்சு. கொஞ்சம் தூரம் போன சிங்கம் என்ன செஞ்சிருச்சு, அது தான் எந்த இடத்துல இருந்து கிளம்பணுனோ அதை மறந்துட்டு போயிருச்சு. எது? சிங்கம். தான் எங்கிருந்து கிளம்பணுமோ அதை மறந்துருச்சு. ரொம்ப தூரம் இறை தேடி போனது வழியை மறந்துருச்சு. கடைசியா அது திரும்பி வர்றதுக்குள்ள சில மாசங்களே ஓடி போச்சு. அப்ப அந்த சிங்கத்தினுடைய சின்ன குட்டி இருக்குல்ல, அந்த சிங்கக்குட்டிக்கு என்னத்தை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் ஒண்ணுமே தெரியல. அந்த சிங்கக்குட்டி இருக்கிற இடத்துல சில மான் குட்டிகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சான். ஒரு கற்பனை கதை தான், விளங்குறதுக்காக சொல்லுவாங்க. சில மான் குட்டிகள் மேய்ஞ்சிட்டு இருக்கவும் அந்த சிங்கக்குட்டியும் அந்த மான் குட்டிகளோடு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த தாய் சிங்கம் அந்த இடத்தை தேடி வருது. வந்தா சிங்கத்தை பார்த்தோன்னே மான்குட்டிகள் எல்லாம் பதறி அடிச்சு ஓடுது. மான்குட்டியோட சேர்ந்து இந்த சிங்கக்குட்டியும் ஓடுது. யாரை பார்த்து பயந்து? தாய் சிங்கத்தை பார்த்து பயந்து. இந்த தாய் சிங்கம் பார்த்துதான், ஆஹா மான்லாம் ஓடுதுன்னா அதை அடிச்சு நம்ம தின்றுவோன்னு அது பயப்படுது, ஓடுது, நியாயம் இருக்கு. அட தாங் குட்டி அதுவே ஓடுதே அப்படின்னு ஒன்று இந்த தாய் சிங்கம் துரத்திட்டு போய் அந்த குட்டி சிங்கத்தினுடைய கழுத்தை கவ்வி எடுத்து கொண்டு வந்து சொல்லிச்சான், அதெல்லாம் நமக்கு உணவானவைகள். அந்த மான் அதெல்லாம் என்னையோ ஒன்னையோ பார்த்து பயந்து ஓடுதுன்னா நாம் அதை அடிச்சிருவோம் தின்றுவோன்ற எண்ணம் இருக்கு, அதனால ஓடுது. ஆனா நீ யார் தெரியுமா? அந்த மான் குட்டியோடு விளையாடக்கூடிய உயிரினம் அல்ல நீ யாரு? அந்த மானை அரசாங்கம் செய்யக்கூடிய ராஜாவினுடைய வம்சத்தை சேர்ந்தவன். இந்த சிங்கத்துக்கு அதை ஏத்துக்கவே முடியல. எதுக்கு? சிங்கக்குட்டினால. கடைசியில் தாய் சிங்கம் குட்டியை கொண்டு போய் ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில், ஒரு சின்ன ஓடைக்கு பக்கத்தில் போய் நிறுத்திட்டு காட்டுச்சான், இங்கே பார் உன் மூஞ்சி என் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்கு பாருன்னு காட்டுச்சான். அப்பத்தான் குட்டி சிங்கம் விளங்குச்சான், ஓஹோ அப்ப நம்ம இந்த இனம் நம்ம அந்த இனம் இல்லைன்னு விளங்குச்சு. அப்போ அந்த மாதிரி
நம்ம வரலாறு இருக்கு தெரியுமா, நம்முடைய முன்னோர்கள், அது பெண் மாதர் குலத்தினுடைய பெண் குலத்துல நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு உயர்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னா, இந்த ஈமானிய வாழ்க்கையில் இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உயர்ந்த மாண்பை ஆண் சமுதாயத்துக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. ஒரு வார்த்தையில இப்படியுமே சொல்லலாம், பெண்களுக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு ஈமானிய வாழ்க்கையில ஆண் சமுதாயத்துக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. எப்படி அப்படின்னா, இந்த உலகத்தில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் பல கோடி பேர் வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்து மௌத்தா போயிருக்கலாம், பல கோடி பேர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், இனி அடுத்து வர்ற காலத்துல பல கோடி பேர் வாழ இருக்கலாம். ஆனால் இதுல பெண்களுக்கு கிடைச்ச ஒரு தனித்துவம் இருக்குல்ல, கியாமத் நாள் வரைக்கும் ஆண்களால் அதை தொடவே முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் ஆண்களால் என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. அப்படி என்ன வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட முதல் நபர் யார்? அது ஆனா பெண்ணா? யாரு? பெண்ணு. ஹதீஜா அம்மையார். முதல்ல அவங்க தான் ஈமான் கொண்டாங்க. ஹதீஜா அம்மையாருக்கு பிறகுதானே எல்லாரும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? முதல் இடம் யாருக்கு தான்? ஹதீஜா அம்மா. அப்ப அவங்க ஒரு பெண் தானே, ஒரு ஆண் இல்லையே. ஹதீஜா அம்மாவுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், அடுத்து பல சஹாபாக்கள் இருக்கட்டும், எத்தனை பேர்னாலும் வரட்டுமே. ஆனால் பெண்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு அவங்களுக்கான தனி வாய்ப்பு. கியாமத் வரைக்கும் அதை தட்டி பறிக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது. ஏன்? இஸ்லாத்தில் முதலில் இணைந்த நபர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு ஹதீஜா என்ற ஒரு பெண்ணுடைய பெயர் தான் எழுதப்படுமே தவிர வேற யாருக்கும் வாய்ப்பே இல்லை. சரி, இந்த இஸ்லாத்தில் 20க்கும் மேற்பட்ட போர்கள்ல ரசூலுல்லாஹ் கலந்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாமல் 30 சொச்சம் சரியான்னு சொல்லுவாங்க அரபுல. அந்த மாதிரி சிறு சிறு போர்கள் நடந்திருக்குது. இத்தனை போர்கள்ல இஸ்லாத்திற்காக வேண்டி நிறைய சஹாபாக்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. நிறைய பேர், ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், இவங்கெல்லாம் இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் கொடுத்தவங்க. ஆனால் இஸ்லாத்திற்காக ஷஹாதத் என்று சொல்லப்படக்கூடிய உயிர் தியாகம் செய்த முதல் நபரும் ஒரு பெண்ணு தான். சொல்ல போனா பெண்களுக்கு போரே அவங்களுக்கு ஃபர்ல் இல்லை. போர்க்களத்தில் கலந்துக்கிறது ஆனா பெண்ணா? ஆண்கள் தான் கலந்துக்கிறோம். பெண்களுக்கு போர்க்களம் இல்லை. ஆனாலும் முதலில் ஷஹீத் என்ற ஒரு பெரும் பாக்கியம், இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் கொடுத்தல் என்ற ஷஹீதானவர்களுடைய பட்டியலை எழுதினால் அந்த பட்டியலில் முதல் இடம் கியாமத் நாள் வரைக்கும் அதை மாற்ற முடியாது. அந்த முதல் இடம் யார்? அது ஒரு பெண், அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி இந்த ஈமானுடைய விஷயத்துல பெண்களுடைய பங்களிப்பை பாருங்க. அதிலும் குறிப்பாக கல்வி என்ற பட்டியலிலும் பெண்கள் முன்னிலையில் முதல் நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு எத்தனை சாட்சிகள். இந்த உலகத்தில் ஆயிஷம்மாவை போல ஒரு பெரிய அறிஞர் இல்லம்மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகளில் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்தவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷம்மாவிடத்துல கல்வி பயின்றவர்கள், ஆயிஷம்மாவை உஸ்தாதா வச்சு அவங்கள்ட்ட பாடம் படித்த சஹாபாக்களுடைய லிஸ்டே பெருசு. ஆயிஷம்மா உஸ்தாதா இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பாடம் படிச்சவங்க நிறைய பேர், நிறைய சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் காலத்திற்கு பிறகு பிறந்த நிறைய தாபிஈன்கள் எல்லாம் யார்கிட்ட பாடம் படிச்சிருக்கா? ஆயிஷம்மாட்ட பாடம் படிச்சிருக்காங்க. ஆயிஷம்மா 78வது வயசுல வஃபாத் ஆகிறாங்க. பொதுவாகவே ஒருத்தருக்கு ஜனாசா தொழுக வைக்கணும்டா என்ன முறையில பார்ப்பாங்க? அவங்களுடைய குடும்பத்தார்கள், நெருங்கிய இரத்த பந்த உறவுகள், யாராவது அவங்களுடைய வாரிசுதாரர்கள் தொழுவு வச்சா தொழுவு வைப்பாங்க.
ஆயிஷம்மாவுக்கு வாரிசுன்னு சொல்றதுக்கு ஆயிஷம்மா கருவில் எந்த குழந்தையும்லாம் பிறக்கல, வாரிசு இல்லை. சரி, அப்ப ரெண்டாவது கட்டம் என்ன செய்வாங்க? அந்த ஊரில் யார் யார் இறந்திருக்கிறாரோ அவரை விட கல்வியில் அந்தஸ்துன்னு அர்த்தம், காசு பண செல்வாக்கல்ல, கல்வியில் யார் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அவர் தொழுக வைத்துத்தான் ஜனாசா தொழுகை நடக்கும். இதான் முறை. ஆயிஷம்மாவுக்கு ஜனாசா தொழுக வைக்கணும். யார் தொலை வைக்கிறது? பல சஹாபாக்கள் அப்போ ஹயாத்தோடு இருந்த நிறைய பேர் கூப்பிட்டு கேட்டு பார்த்தாச்சு. எல்லாரும் சொன்னாங்களாம், ஆயிஷம்மா எங்களுக்கு ஆசிரியர். ஆயிஷம்மா யாரு? எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க. எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா ஆயிஷம்மாவுக்கு போய் நாங்கள் தொழு வைக்க முடியுமா? ஒவ்வொருத்தராக கழுந்து போயிட்டாங்க. யாரும் தொழு வைக்க தயார் இல்லை. கடைசியா இருக்கிறவங்கள தேடி 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 பார்த்தா கடைசியா ஒரே ஒரு நபர் தான் மிஞ்சி இருந்தார். யாரு? அன்னைக்கு வயது மூத்தவராக இருந்த ஹசரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு ஹயாத்தோட இருந்தாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களத்தான் என்ன செய்யப்பட்டுச்சு? இமாமாக ஜனாசா தொழுகை தொழுகைக்கு சொன்னாங்க. ஒரே ஒரு காரணம் என்ன இருந்துச்சு? ஆயிஷம்மா 2000 சொச்சம் ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5000க்கு மேல ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இந்த பட்டியல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நிற்க யாருக்கு ஜனாசா தொழுகை நடந்ததுன்னா ஆயிஷம்மாவுக்கு நடந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஈமானுடைய விஷயத்தில், மார்க்க கல்வி ஞானத்தின் விஷயத்தில் பெண்கள் எவ்வளவு உயர்வுல இருந்திருக்காங்கன்னு ஒவ்வொரு வம்சத்துல பார்த்தாலும் இருக்கு. சஹாபிய பெண்மணிகளுடைய வரிசையில பார்த்தா இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இமாம்களுடைய வரிசையில பார்த்தா பெண்கள் இமாம்களா இருந்திருக்கிறாங்க. அல்லாமா நஃபீசத்துல் மிஸ்ரியா என்ற ஒரு ஒரு மார்க்க மாமேதை நஃபீசத்துல் மிஸ்ரியான்றவங்க ஒரு பெண்மணி. அவங்க ஆனா அவங்க யாருக்கு உஸ்தாத் தெரியுமா? இமாம் ஷாஃபிக்கு உஸ்தாத். இந்த உலகத்துல ஃபிக்ஹ் கலையை கற்றுக் கொடுத்த 4 பெரும் இமாம்களில் ஒருவர் ஹசரத் இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு. ஷாஃபி மதுஹபுடைய இமாம். அவங்களுடைய உஸ்தாத் யாரு? நஃபீசத்துல் மிஸ்ரியா, ஒரு பெண்மணி. அல்லாமா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் 80 சொச்சம் பெண் ஆலிமாக்களிடத்தில் மார்க்க கல்வியை பயின்றிருக்கிறேன்றாங்க. அன்னைக்கு அவ்வளோ பெரிய அவங்கெல்லாம் இருந்ததுனால தான் இந்த உம்மத் ஈமானிய உம்மத்தாக உருவாக மெயின் காரணம் என்னன்னா அன்னைக்கு இருந்த தாய்மார்களாகிய பெண்கள். நம்ம பிள்ளைகளுடைய முதல் பள்ளிக்கூடம் என்ன? நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக உருவாகணும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கான நல்ல கல்விக்கூடம் இருந்தா நல்ல பிள்ளையா உருவாகும். அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தையும் நல்ல விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவன் மாணவி ஒரு நல்ல பிள்ளையா உருவாகுவாங்க. அதான உண்மை. அப்போ நம்ம பிள்ளைக்கு ஏன் நம்ம பள்ளிக்கூடத்தை தேடும் போது நல்ல ஒழுக்கம் கற்றுக் கொடுக்குறாங்களா, நல்ல எல்லாத்தையும் தேடி நம்ம ஒரு ஸ்கூலை தேர்வு செய்யறோமா இல்லையா? எதனால? நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்கும், ஆனால் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு அங்கே கல்வி ஒழுக்கம் இல்லை. தூரமாக இருந்தாலும் காசு கூட இருந்தாலும் ஏன் தூரமாக கூட்டு போய் விடுறோம்? ஏன்னா பிள்ளைக்கு கல்வியும் ஒழுக்கமும் அவ்வளவு முக்கியம். அதை எதுதான் கொடுக்குதுன்னா கல்வி கூடமாகிய பள்ளிக்கூடம் தான் கொடுக்குது. சொல்றோமா இல்லையா? நம்ம பிள்ளைகளுடைய முதல் கல்வி கூடம் யார்? நம்ம பிள்ளைங்களுக்கு எதுமா முதல் பள்ளிக்கூடம்? தாயின் மடி தான் முதல் பள்ளிக்கூடம். குழந்தைக்கு முதல் பள்ளிக்கூடம் என்ன? தாயினுடைய மடி. ஹதீஸ் சொல்லுதா இல்லையா? உத்லுபுல் இல்ம மினல் மஹ்த் இலல் லஹத். நீங்கள் தொட்டிலே இருந்து கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள்டா. தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு நல்ல போதனைகளை சொல்லித் தருபவள் யாழ்னா தாய். அப்ப அந்த தாயிடத்தில் அந்த ஈமான் இருக்குமேயானால் என்ன ஆகி போயிரும்? பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா உருவாகிடுவாங்க. அப்ப அந்த தாயின் மடி ரொம்ப முக்கியமான விஷயம். தாயின் மடி ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, உம்மு அஃபரா அப்படிங்கிற ஒரு அம்மா. உம்மு அஃபரான்றது ஒரு சஹாபிய பெண்மணியோட பேர். உம்மு அஃபரா
அந்த சஹாபிய பெண்மணிக்கு இன்னொரு பேர் இருக்கு, உம்மு ஷுஹதான்னு சொல்லுவாங்க. உம்மு ஷுஹதான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஷஹீதுகளுடைய தாயின்னு அர்த்தம். ஏண்டா அந்த அம்மாவுக்கு 7 ஆண் மக்கள், 7 பசங்க. 7 பசங்கள்ல 6 பேர் ஷஹீதானாங்க இஸ்லாத்தின் போர்க்களத்தில் கலந்துக்கிட்டு. சரி, மகன்கள் தானே ஷஹீதானாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னா அந்த அம்மா. இஸ்லாத்தினுடைய முதல் போர்க்களம் பத்ரு போர்க்களம். முதல் போர் பத்ரு போர்ல காஃபிர்கள்ல இருந்து எதிரிகள் 70 பேர் கொல்லப்பட்டாங்க. 70 எதிரிகள் கொல்லப்பட்டாங்க. அதுல கொல்லப்பட்டதுல முதல் நபர் யாருன்னு பார்த்தா அபூஜஹல். கொல்லப்பட்டதுல அபூஜஹல். சரி, அபூஜஹலை கொன்னது யாருன்னு கேட்டா 2 பசங்க. 2 பசங்க. ஒருத்தர் பேர் முஆது, இன்னொருத்தர் பேர் முஅவ்வித். 2 பேர். இந்த 2 பேருடைய அம்மா யார் தெரியுமா? அவங்க தான் இந்த உம்மு அஃபரா. இந்த உம்மு அஃபரான்ற அம்மாவுடைய பிள்ளைகள் தான் இவங்க 2 பேர். சரி, இவங்க 2 பேர் ஏன் அபூஜஹலை கொன்னாங்க, எதனால அப்படின்னு பார்த்தா, பத்ரு போருக்கான வேலை நடக்குது. போருக்கான ஆயத்த வேலை. 2 பக்கமும் படையை நிக்க வச்சாச்சு. இஸ்லாமிய படை 313 பேர், எதிரி படை 1000 பேர் இருக்கிறாங்க. வரிசை கட்டி நிக்க வச்சுட்டாங்க. சஃப்ல நிக்கிற மாதிரி, தொழுகையில சஃப்ல நிக்கிற மாதிரி நிக்க வச்சாச்சு. இந்த முஆத் முஅவ்வின் 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு பக்கத்துல நின்றவங்க யாருன்னா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற சஹாபி. இவங்க 2 பேருமே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை கூப்பிட்டாங்களாம். போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு, எதிரி படை இருக்கா இல்லையா, ஆமா, அந்த எதிரி படையில அபூஜஹல் யாருன்னு கேட்டாங்களாம். இவங்க 2 பேருக்கும் அபூஜஹலையே தெரியாது, பார்த்ததில்லை. ஆனா இவங்க 2 பேரும் மதீனாவை சேர்ந்தவங்க, மக்கா மக்கள் அல்ல. இவங்க 2 பேருமே மதீனால பிறந்தவங்க. மக்கால பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அபூஜஹலை பத்தி. பிறந்ததே மதீனால தான். ஆனா இவங்க 2 பேர் அபூஜஹல் எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்களா, அந்த எதிரி படையில இங்கே நிற்கிறார் பாரு. அந்த அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த கலர் ஒட்டகத்துல இப்படி உட்காந்துருக்காரு பாத்துக்க சொல்லிட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டாங்களா இந்த 2 பேர்ட்டையும், சரி அபூஜஹலை கேட்கறதெல்லாம் சரி, ஏன் கேட்குறீங்கன்றாங்களாம். நீங்க கேட்கறது சரி, ஏன் கேட்குறீங்க? அப்ப இந்த 2 பேரும் சொன்னாங்களாம், அபூஜஹலை கொல்றதுக்கு தான் நாங்க போருக்குள்ளேயே வந்தோன்டாங்களாம். அபூஜஹலை க்ளோஸ் பண்றதுக்கு தான் நாங்க வந்தோம்னாங்க. உன்னையே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா எதிரி படையில அபூஜஹல் எல்லாம் சும்மா சாதாரணமா போயெல்லாம் ஆளை தாக்க முடியாது. எதிரி படையினுடைய பெரிய தலைவன் அவன். அவனை சுத்தி அவனுடைய பாதுகாப்பு வளையங்கள் 2-3 வளையங்கள் சுத்தி சுத்தி மக்கள் நிற்பாங்க. நேர போனோன்னா அபூஜஹலுக்கு சலாங் கொடுக்குற மாதிரி ஆளை போட்டு தாக்கலாம் முடியாது. அந்த அவனுடைய பாதுகாப்பு வளையத்தெல்லாம் கடந்து உள்ள போய் கொல்லணும், சாதாரண விஷயம் இல்லை. உன்னையே கேட்டாங்களா, அபூஜஹலை கொல்றதுக்கு தான் வந்தீங்களா, ஏன் அப்படி என்ன உங்களுக்கு அவன் மேல கோபம்? அப்பதான் அந்த 2 சின்ன பிள்ளைங்களும் சொன்னாங்களாம், நாங்க மதீனால பிறந்தவங்க, நாங்க மக்கால வாழ்ந்தவங்க இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழும்போது அபூஜஹல் ரசூலுல்லாவுக்கு என்னென்ன தொல்லை கொடுத்தான்றது எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லா மக்கால வாழும்போது அபூஜஹல் ரசூலுல்லாவுக்கு என்னெல்லாம் தொல்லை கொடுத்தான், கொஞ்சம் நெஞ்சமா செஞ்சான். ரசூல்லா மேல பெரிய கல்லை போட போய் இருக்கிறான். ரசூல்லா மேல ஒட்டகத்துடைய கழிவு குடல்களை எல்லாம் தூக்கி போட்டிருக்கிறான். ரசூல்லா கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி இருக்கிறான். ரசூலுல்லாவை 3 வருடங்கள், கிட்டத்தட்ட 18 மாதங்கள், 1.5 வருஷம், 18 மாதங்கள் அபூ தாலிப் கணவாயில அவங்க தனிமையில எல்லா வேலையும் செஞ்சவன் அபூஜஹல் தான் மெயின் அங்க. அப்போ இதையெல்லாம் செஞ்சிருக்கான் ரசூலுல்லாவுக்கு. அப்படிங்கிறத யார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா? எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் பள்ளிக்கூடம் செய்ய வேண்டிய வேலை. பிள்ளைகளுக்கு முதல் பள்ளிக்கூடமாகிய தாயின் மடி செய்ய வேண்டிய வேலை இதுதான். அந்த வேலையை தாயின் மடி செஞ்சிச்சு, சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா. அப்ப என்னுடைய உயிருக்கு மேலான
நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளவு தொல்லை கொடுத்தவனை சும்மா விடலாமா? ரசூலுல்லாஹ்வை இவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறானா அவனை சும்மா விடலாமா? அதுக்குத்தான் நாங்கள் போர்க்களம் வந்திருக்கோண்டாங்க. சொன்னது மட்டுமல்ல, நேராக போனாங்களாம். போய் அவனுடைய பாதுகாப்பு வளையத்தில் உள்ளவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு உள்ளே போய் ஒருத்தர் அபூஜால் உட்கார்ந்திருந்த ஒட்டகத்தின் காலை அறுத்தார், இன்னொருவர் அபூஜாலின் கழுத்தை அறுத்தார். இவங்க கையால் தான் அல்லாஹ் வேலையை முடித்தான். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நாம் எதை கொடுக்கிறோம்ன்றது எதில் இருக்குதுன்னா நம்முடைய கல்வித்தான் அதை தீர்மானிக்கும். இதைத்தான் நம்ம சொல்ல வர்றோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் மார்க்க அறிவு உள்ளவனாக இருந்தால் அது அவனுடைய அமலை சீர்படுத்தும். ஆனால் ஒரு பெண் மார்க்க அறிவுள்ளவளாக இருந்தால் அது அவளுடைய குடும்பத்தையே சீர்படுத்தும். ஏன்னா குடும்ப தலைவி அப்படின்றது ஒரு பெண்ணுடைய பொறுப்புன்னு சொன்னா வீட்டில் சமைக்கிறதுக்கும் துணி துவைத்து போடுவதற்கும் பிள்ளைகளை பராமரிப்பது அப்படிங்கிறது, பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு நல்ல ட்ரெஸ் இதுவல்ல. குடும்ப தலைவின்னு சொன்னா குடும்பத்தினுடைய சகலத்தையும் தீர்மானிப்பவள் பெண். அப்ப அந்த குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண் மார்க்க ஞானம் உடையவளாக இருந்தாலே தவிர அந்த குடும்பத்தில் ஈமானிய சுடரை நாம பார்க்கவே முடியாது. எழுதி வச்சுக்க. நம்ம வீட்டில் பெண்களிடத்தில் ஈமானுடைய பிரதிபலிப்பு இல்லைன்னு வைங்க, நம்ம பிள்ளைங்களுடைய சிறு பிராயத்தில் இருந்து அதெல்லாம் வேற மாதிரி மாறி எத்தனை நல்லோர்களுடைய வரலாறை நம்ம படிக்கிறோம். எத்தனை நல்லோர்கள் குழந்தை கருவில் இருக்கும் போது குர்ஆனை ஓதுபவராக தாய் இருந்ததால் பிறந்த குழந்தை 7 வயதில் 8 வயதில் குர்ஆனை ஓதுபவராய் குர்ஆனை மனனம் செய்பவராய் மாறி போவதற்கு காரணம் யாருன்னா அவங்க அம்மா. ஏன் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொன்னல் வாயாம். இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு பிறப்பிலிருந்து அவங்களுடைய வாய் என்னன்னா திக்கு வாயின்னு சொல்லுவோமா இல்லையா, அப்படி திக்கு வாய். அவங்களுக்கு சரளமா சில வார்த்தைகளை பேசவே முடியாது. அப்போ அந்த அவங்க மகன் திக்குவாயா இருந்ததுனால குர்ஆன் ஓத முடியாம ரொம்ப சிரமப்பட்டார். அப்போ இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அம்மா தான் துஆ செய்ததாக வரலாற்றில் எழுதுவார்கள். என்ன துஆ செய்தாங்களாம்? யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு திக்குவாயா இருக்கிறதுனால உன் வேதமாகிய குர்ஆனை அவரால் என்ன செய்ய முடியல, ஒழுங்கா ஓத முடியல. அதனால ரப்பே, குர்ஆனை ஓதுவதற்கு சாதகமாய் என் பிள்ளையினுடைய கொன்னல் வாயை திக்குவாய் என்ற நோயை ரப்பே நீ நீக்கிருன்னு துவா செஞ்சாங்களாம். அவங்க துவா செய்தது தாம் பிள்ளைக்கு மட்டுமல்ல, அவங்க இப்படி துவா செய்ததாக வரலாற்றில் எழுதுவார்கள். உலகத்தில் யாரெல்லாம் திக்குவாய் கொன்னல் வாய் உள்ளவங்களா இருக்காங்களோ அவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதில் அந்த வாய் திணறல் எந்த விதமான சிரமத்தையும் தந்துவிடக்கூடாது ரப்பே என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் துஆ செய்ததன் வெளிப்பாடு. இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு 9 வயசுல ஹாஃபிஸா ஆயிட்டாங்க. என்ன பியூட்டி தெரியுமா? குர்ஆனை எவ்வளவு மணி நேரம் ஓதுனாலும் வாய் திக்கல் ஏற்படாது, வாய் கொன்னலே இருக்காது. நீங்க இன்னைக்கு வேண்டுமானாலும் எக்ஸ்பெரிமெண்ட், நான் என்னுடைய அனுபவத்தில் சில பேரை பார்த்துருக்கேன். உங்களுக்கு உங்களுடைய குடும்பங்களில் சில எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யார் திக்குவாய் உள்ளவராக இருக்கிறாரோ அவரை கூப்பிட்டு குர்ஆனை ஓத சொல்லுங்க, திக்காம ஓதுவார். குர்ஆனை ஓதும் போது வாய் திக்கல் இருக்காது. குர்ஆனை ஓத அலிபாத்தா பழகும் போது கொஞ்சம் கொஞ்சம் வாய் திக்கும். குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, குர்ஆனை ஓதும் சமயத்தில் அவர் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு கடைசியில முடிக்கிற வரைக்கும் வாய் திக்கலே இருக்காது. நார்மலா திக்குவாரு, பேசும்போது திக்கல் இருக்கும், ஆனா குர்ஆன் ஓதும் போது திக்காது. அந்த மாதிரி நான் என் அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். திக்குவாயா இருந்த சில பிள்ளைங்களை அவங்க 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் முடிக்கும் போதே நம்ம அவங்க பேரண்ட்ட சொல்லிடுறது, உங்கள் பிள்ளை 5ஆம் கிளாஸ் முடிச்சோன்னா நேராக போய் குர்ஆன் ஹிஃப்ஸுக்கு விட்டுருங்க,
அவர் தாராளமா குர்ஆன் ஹிஃப்ஸ் முடிச்சிருவார். ஹசரத் வாய் திக்குது, அது அல்லாஹ் தடங்களே வைக்க மாட்டான். அப்படி ஹிஃப்ஸ் முடித்தவர்கள் எல்லாம் என் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான். இது எதுக்கு நம்ம இவ்வளோ விஷயத்த சொல்றோம்னா, முதல் பாடசாலை அப்படிங்கிறது தாயின் மடி. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஆண்கள்கிட்டையும் நம்ம சொல்றது அதான், உங்கள் வீட்டில் உங்களுடைய துணைவியாய் வருபவள். அதனால தாம மார்க்கம் சொல்லுது, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஅத்தின் லி ஹுஸ்னிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன். ஹதீஸுடைய வார்த்தை. ஒரு பெண் எதற்காக திருமணம் முடிக்கப்படுவாள்? அவளுடைய அழகுக்காக, அவளுடைய வலி ஹசபிஹா அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, வலி நசபிஹா வலி மாலிஹா அவளுடைய பொருளாதாரத்துக்காக, வலி தீனிஹா அவளிடத்திலே உள்ள மார்க்கத்தை காரணமாக்கி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுவாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நாளும் பார்ப்போம், ஒரு பெண்ணை நம்ம மணப்பெண்ணாக பார்க்கும்போது அழகா இருக்காளான்னு பார்ப்போம், நல்ல குடும்ப பாரம்பரியம் இருக்கான்னு பார்ப்போம், நல்ல காசு பண சொத்து சுகம் இருக்கான்னு பார்ப்போம், அவளிடத்திலே தீன் இருக்கிறதா என்று பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளில் எதை எடுக்கணும் தெரியுமா? ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீன் உடையவளா என்று பார்த்து திருமணம் முடித்துக் கொண்டாங்க. ஏன்னா நம்முடைய வம்சத்தின் விருட்சம் அப்படிங்கிறது அது ஈமானுடைய விருட்சமா இருக்கணும்னு சொன்னா அவள் தீனுடையவளாக இருக்கணும், அவள் தீனுடையவளாக இருக்கணும். வீட்டில் பிள்ளைங்களை தொலை சொல்லி தொழுகுங்க, நோன்பு வைங்க சொல்லி தெரியக்கூடாது. நம்ம என்ன நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படிதான் சட்டை போடணும்னு சொல்லியா கொடுத்தோம்? இல்ல நம்ம பிள்ளைங்களுக்கு செல்போனை இப்படி நோண்டணும் நம்ம சொல்லி கொடுத்தோமா? புள்ள அம்மாவை பார்க்கும்போது இப்படியே பார்க்குது. அதுக்கப்புறம் நம்மளே பெருமையா சொல்றோம், ஹஜ்ரத் என் புள்ள 3 வயசு ஹஜ்ரத், அந்த பிள்ளையே போனை கையில் எடுக்கிறது என்ன, அந்த பாஸ்வேர்டு போடுறது என்ன, என் பிள்ளையே யூடியூப் பார்க்குது. நீ பார்த்து காட்டினதை உன் பிள்ளை பார்க்குது. உண்மையா இல்லையா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நம்ம பிள்ளைகளுக்கு முதல் ரோல் மாடல் தாயும் தந்தையும் தான். நீங்க பாருங்க, உங்க பையனா இருக்கும்போது அவன் ஒரு 2 வயசு 3 வயசுல அவனுடைய சில செயல்பாடுகள் பாருங்க. அத்தா கண்ணாடி போடுறவரா இருந்தா அத்தாவுடைய கண்ணாடியை தூக்கி மாட்டிட்டு அவன் பேப்பர் படிக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணுவான். அது அதனுடைய நோக்கம் என்னடா, நல்லா புரிஞ்சுக்குங்க, அவன் உங்களை ஃபாலோ பண்றான்னு அர்த்தம். அவன் ஒரு துண்டை தூக்கி இடுப்புல லுங்கி மாதிரி கட்டிக்குவான். அவனுக்கு லுங்கி இருக்காது, நார்மலா தலையை துடைக்கிற துண்டை எடுத்து இடுப்புல லுங்கி மாதிரி கட்டிக்கிட்டு நம்ம கூடயே நடப்பான். அவனுடைய எண்ணம் என்னண்டா, என் அத்தா லுங்கி கட்டி இருக்கிறாரு அதே மாதிரி நான் கெட்டேன். அப்ப என்னண்டா, நம்மள ரோல் மாடலாக நாம் சொல்லாமல் நம் பிள்ளை நம்ம எடுக்குதுன்னு அர்த்தம். அதே போலத்தான் பெண் பிள்ளைகள் தாயை போல அது சின்ன வயசுலயே சமைக்கணும், சட்டி வச்சு அதை எல்லாமே ஆசைப்படுவா. ஏன்? அம்மா மாதிரி ஏதாவது ஒரு சின்ன தாவணி எடுத்துட்டு சாரி மாதிரி கேட்டு தன்னை அப்படி ஒரு அந்த ஒரு நோக்கத்தில் அந்த புள்ள பாக்குதுன்னா என்ன அர்த்தம்டா, தன் தாயை அவள் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறாள். அப்ப அந்த பையனும் பிள்ளையும் பெற்றோரை ரோல் மாடலாக எடுக்கும் போது தாயும் தந்தையும் மார்க்கம் உள்ளவர்களாக இருந்தால் சொல்லாமலேயே அந்த பிள்ளைகள்கிட்ட ஈமானுடைய செயல் வந்துடும். இல்லைன்னு சொன்னா அதுக்கு நேர் எதிராகத்தான் நடக்கும். அத்தாவும் தொழுவறதில்லை, அம்மாவும் தொழுவறதில்லை, அத்தாவும் குரான் ஓதுறதில்லை, அம்மாவும் குரான் ஓதுறதில்லை, அத்தாவுக்கும் மார்க்கம் தெரியல, அம்மாவுக்கும் மார்க்கம் தெரியலன்னா பிள்ளைய மட்டும் எப்படி? அதெல்லாம் நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படி நினைக்கிறோம். ஹசரத் நான் தான் ஓதலை, என் புள்ள மட்டும் ஓதட்டும். அது பெரிய டிராபேக். அது நிறைய அம்மாமாருங்க சொல்றாங்க, ஹசரத் நான் தான் ஓத கத்துக்கல, என் புள்ள மட்டும். வாய்ப்பே இல்லை. எப்படி சாதிக்க முடியும்? பிள்ளைங்களுடைய ரோல் மாடல் நம்மளாச்சே. அட மகரிபுல நம்ம டிவியை திறந்து சீரியலை போட்டுட்டு பிள்ளைய மட்டும் நீ போய் முசல்லா விரிச்சு தொழுன்னு சொன்ன என்னத்தை தொழுகும்? என்ன தொழுகையாளியா புள்ள மாறி போகும். நமக்கே அதுல ஈடுபாடு இல்லை, நம்ம குரான் எடுக்கிறதுக்கு தயார் இல்லை, குரானை வச்சு ஓதுறதுக்கு நம்ம தயார் இல்லை. அப்புறம் எங்க போட்டு? நம்முடைய இஸ்லாமிய பரம்பரையினுடைய விருட்சத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய முன்னோர்களாக இருந்த தாய்மார்கள், மிக குறிப்பாக அவர்கள் ஈமானிய சுடரோடு வாழ்ந்தார்கள்.
அதனால தான் அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடிஞ்சு. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி. இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. நிக்காக முடியும் போது எல்லாரும் பொண்ணு வீட்டில இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் சனத்தை கொடுத்துடுவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பறக்கத்துக்கு 2 விஷயம் கொடுக்குறோம். ஒன்று, நல்ல அழகான வெல்வெட் பெட்டி, அதுவும் நார்மல் பெட்டி இல்லை, வெல்வெட் பெட்டியில் உள்ள ஒரு குர்ஆனை வச்சு அதுவும் பக்காவாக மூடி, நிறைய வீட்டில் எல்லாம் பாதுகாக்கணும். அதை கொடுத்துறதே எதுக்கு? ஓதுறதுக்கு. நிறைய வீட்டில் இன்னும் அது பறக்கத்தாவே இருக்கு. சொல்லுவாங்கல்ல, இந்த பெண்கள் நிக்காகுக்கு கட்டின பட்டு சாரி பத்திரமா இருக்கிற மாதிரியே கொடுத்துட்ட வெல்வெட் பெட்டியும் உள்ள குர்ஆனும் பத்திரமாவே இருக்கு. பறக்கத்துக்கு வெறும் குர்ஆன். இன்னைக்கு ரீசெண்டாக முசல்லா, அதுவும் ஹஜ்ஜிலேருந்து வாங்கிட்டு வந்த முசல்லா எல்லாம் சரி எதுக்கு? அப்போ இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்களுடைய சகோதரிக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்குது. சீர்சனம் போகணும்ல. இவங்க வீட்டில இருந்து மூட்டை மூட்டையா 40 கழுதைகளில் மூட்டை போச்சான். ஆனா போனது எதுவுமே சீர்சனம் இல்லை. அவங்க தங்கச்சி ஓதுன படிச்ச கிதாபுகள் மட்டுமே 40 மூட்டையில போச்சான். ஆனா இன்னைக்கு கொஞ்சமாவது நம்முடைய சமுதாயத்தை சீர்படுத்த முக்கியமாக தாய்கள் சகோதரிகள் அதில் ஆர்வம் காட்டுங்க. அதுதான் இன்றைக்கு நம்முடைய கவலையான பேச்சினுடைய அதிமுக்கியத்துவம். இதுதான், ஈமானிய கல்வியை பெண்கள் உள்ளெடுத்துக்கொள்ள வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எத்தனை மணிக்கு பாங்கு? 8 மணிக்கு. ஓகே, அப்போ கடைசி 10 நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இப்போ உங்க முன்னாடி சில விஷயங்களை நான் அதுக்குண்டான சில திட்டங்களோடு வந்திருப்பதாக நான் சொன்னேன். அதனால அதனுடைய விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். முக்கியமாக நம் குடும்ப பெண்கள் மார்க்க கல்வியை கற்றே ஆக வேண்டும். வருகை புரிந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், ஹசரத் இதுவரைக்கும் நாம் படிக்கல, அதை பத்தி பேச்சே இல்லை. இப்போ இதற்கு பிறகும் மார்க்க கல்வி ஞானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்குதா? சத்தியமா இருக்குது. அதைத்தான் நான் உங்களுக்கு தலைப்பு சொன்னேன். தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறது மாற்று சகோதரர்களுடைய வார்த்தை. நமக்கு இங்க தட்டவே வேண்டாம், திறந்துதான் இருக்கு, பயன்படுத்துறது தான் நம்ம வேலை. அப்போ இன்றைக்கு மார்க்க கல்வியை கற்பதற்கு எல்லா விதமான சூழல்களும் நமக்கு இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நிறைய வாசல் இருக்கு. என் அனுபவத்தில் உள்ள ஒரு வாசலை மட்டும் இப்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கிங்க. அப்போ ஒரு நிமிஷம் வாமா, அங்க ஹெல்மெட்டுக்கு கீழே நோட்டீஸ் இருக்கு பாரு, எடுங்க. ஒரு நோட்டீஸ் என்கிட்ட கொடுங்க, கொஞ்சம் நோட்டீஸை மேலே கொண்டு போய் கொடுங்க. ஓகே, டன். கொஞ்சம் நோட்டீஸை மேலே கொண்டு போய் கொடுங்க. இப்போ உங்க கையில ஒரு நோட்டீஸ் வழங்கப்படுது. இது சேலம் குமாரசாமிபட்டியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் நோட்டீஸ், பெண்களுக்கான மதரசா. இப்போ இந்த மதரசா எனக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லா சகல விஷயங்களும் தெரியும். காரணம், நான் இதில் பொறுப்பாசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். நான் வேலை செய்யக்கூடிய மதரசா இது. இப்ப இந்த மதரசா சேலம் குமாரசாமிப்பட்டிக்கும் ஜலகண்டாபுரத்துக்கும் ஏணி வச்சாலும் தூரம் எட்டாதேன்னு கேட்டா 2 வகையான மதரசாவும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம மதரசால. என்ன? ஒன்று நேரடி வகுப்பு, வயது பிள்ளைகள் மாணவிகள் 3 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் குர்ஆன் சுத்தமா ஓத தெரியலன்னா 4 வருஷம், குர்ஆன் ஓரளவு ஓத தெரிந்தவர்களுக்கு 3 வருடம் ஆலிமா பாடம் நேரடி வகுப்புல அங்க வந்து படிக்கிறாங்க. அது பெரும்பாலும் நம்முடைய உறவுகள் பயன்படுத்த முடியுமே தவிர நாம ஜலகண்டாபுரத்துல இருந்து அங்க பயன்படுத்த முடியாது. அதை வச்சிருங்க.
ஆனால் உங்களுடைய உறவுகள் யாராவது சேலத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க பயன்படுத்திக்கட்டும். ஆனால் நமக்கு மதரசா சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் அரபிக் கல்லூரியின் சார்பாக ஆன்லைன் அரபிக் கல்லூரி நடக்குது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம். ஆன்லைன் மூலமாக ஒன்லி பெண்களுக்கு மட்டும்தான். இப்போ ஆண்களுக்கு நான் இன்னும் கிளாஸ் சொல்லலை, என்ன, பெண்களுக்கு மட்டும். இது என்ன முறையில் நடக்குது? 1 வருடம் தர்பியா, 3 வருட ஆலிமா. தர்பியா அப்படிங்கிறது குர்ஆன் சுத்தமாக ஓதவே தெரியாது, அவங்க குர்ஆனையும் ஓத கற்றுக்கணும், அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆலிமாவுக்கு ஓதணும். அப்போது 4 வருஷம். ஒருத்தர் ஹசரத் எனக்கு குர்ஆன் ஓரளவு ஓத தெரியும், ஆனால் எனக்கு இன்னும் கூடுதலாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளணும். அப்போ அவங்களுக்கு 3 வருஷம். மொத்தம் இதுதான் பாடத்திட்டத்தினுடைய அமைப்பு. சரி, இது ஆன்லைன்னா என்ன முறையில் நடக்கும்? நமக்கு யாருக்கும் எந்த நேரத்தின் விஷயத்திலும் எந்த சிரமமும் இல்லாத அமைப்பில் தான் நம்ம பாடத்திட்டத்தை வகுப்பை வகுத்திருக்கிறோம். இதனுடைய பாடத்திட்டத்தினுடைய முழு பொறுப்பாளராக, அதனுடைய பாடங்களை கண்காணிப்பாளராக, எல்லா பொறுப்புகளிலும் அல்லாஹ் பாவியான என்னை அமர்த்தியிருக்கிறான். அது என்னுடைய கவனம் இல்லாமல் எந்த பாடமும் வராது. பாடம் எப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக தான் பாடம். அப்போ உங்களுடைய நேரத்தை பொறுத்து பிரச்சனையே இல்லை. தினமும் 5 பாடங்கள். இப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. குர்ஆன் தஜ்வீதுடைய சப்ஜெக்ட் இருக்கும், நற்குணத்தின் சிறப்புன்னு இருக்கும். அடுத்தடுத்த வருடங்கள் போகும்போது குர்ஆன் தஃப்சீர் இருக்குது, ஹதீஸ் இருக்கு, அரபு மொழி இலக்கண பாடம் எல்லாம் இருக்கு. வருஷத்துக்கு 5 பாடம். அப்போ ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவாங்க. இப்போ 5 சப்ஜெக்ட்னா 5 ஆசிரியர்கள் இருப்பாங்க. அந்த 5 ஆசிரியர்களுடைய ஒவ்வொன்றும், இப்போ உதாரணமாக ஒரு பேட்ச்னு சொன்னால் அந்த பேட்சினுடைய மொத்த மாணவிகளும் அந்த ஒரு சப்ஜெக்டினுடைய குரூப்பில் இருப்பாங்க. அப்போ அந்த ஆசிரியர் அந்த சப்ஜெக்டில் என்ன செய்வாங்க? பாடத்தை போடுவாங்க. எப்படி பாடம் போடுவாங்க? வாட்ஸ்அப் மூலமாகத்தான் பாடம், ஆடியோ ரெக்கார்டிங் தான் கொடுப்பாங்க. அதனால் காலேஜ் படிக்கிறோம் ஹசரத், தாராளமாக சாயங்காலம் வந்து பார்த்துக்குங்க. நாங்கள் காலையில் வேலைக்கு போகிறோம் ஹசரத், மதியானத்துக்கு மேலே பார்த்துக்குங்க. உங்களுடைய நேரத்தை பொறுத்து பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு காலையிலேருந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளாக அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே பாடத்தை பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஒரு சப்ஜெக்டுடைய பாடம் சரியாக 10 நிமிஷம் நடக்கும். அப்போ 5 சப்ஜெக்டுக்கு எவ்வளோ ஆச்சு? 1 மணி நேரம் தான் பாடம். மொத்தமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பாடம் தான். அந்த பாடத்தினுடைய சில எழுத்து வேலைகள் சிலது கொடுப்பாங்க, சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. சரி, அதுக்கும் சேர்த்து 1 மணி நேரம்னு வச்சுட்டா மொத்தமே 2 மணி நேரம் தான் வகுப்பு. மொத்தமே 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கான வகுப்பு. அந்த வகுப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா பாடங்களும் கொடுத்துருவாங்க. அடிப்படையாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மார்க்க சட்டங்கள் ஃபிக்ஹில் துவங்கி, அப்பா இங்கேயும் எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருமா, இங்கே உள்ள ஆண்களுக்கும் கொடுத்துருங்க. எல்லா பாடங்களும், முக்கியமான 5 பாடங்களை தொகுத்து அதை கொண்டு ஆன்லைன் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால நம்ம மஹல்லாவின் பெண்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது என் புறத்திலே இருந்து ஒரு ஆலோசனை. இது நான் என் மதரசாவுக்கு ஆள் பிடிக்கிற வேலை எனக்கு இல்லை, இருக்கிறத சொல்லிட்டோம். ஆன்லைன் மூலமாக இப்போ இந்த வருஷம் அட் பிரசன்ட் 120 பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, 4 வகுப்புக்கும் சேர்த்து. இப்போ அட்மிஷனுக்கு தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு உஸ்தாதுடைய பொறுப்புன்றதுனால அது முழு கண்காணிப்போடு போயிட்டு இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பாடத்தை படிக்க போறீங்க. வருஷத்துக்கு காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டுன்னு 3 தேர்வுகள் இருக்கும். அந்த தேர்வுமே நீங்க எழுதி பேப்பரை தான் அனுப்ப போறீங்க. வருஷத்துக்கு 2 தடவை செமினார் கிளாஸ் நடக்கும், 2 நாள் வகுப்பு நடக்கும். வருஷத்துக்கே 2 நாள், மொத்தம் 4 நாள் தான். இந்த 4 நாள் மட்டும்தான் இங்கிருந்து நீங்க குமாரசாம்பட்டி வந்துட்டு போகுது. முன் அறிவிப்பு செஞ்சிருவோம் எப்போ செமினார் கிளாஸ்ன்றது. தாராளமாக இதை நாம் இருக்கும் இடத்திலிருந்து பயன்படுத்தி கொள்ளலாம். இது நம் புறத்தில் இருந்து ஒரு ஆலோசனை. இதில் உங்களுக்கு இது சம்பந்தமான கூடுதல் விளக்கங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் உங்கள் கையில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டீஸில் 2 உஸ்தாதுகளுடைய பெயர் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கும். அதில் உங்களுக்கு நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், 9003242269 அப்படிங்கிற ஃபோன் நம்பர் என்னோடது.
நீங்கள் தாராளமாக ஜலகண்டாபுரத்துலேருந்து பேசுகிறோன்னு சொல்லி இந்த தகவல் விஷயமா நீங்கள் என்ன வேணுமோ இன்ஷா அல்லாஹ் எங்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க, கேட்டுக்குங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒன்று. அடுத்து இரண்டாவதாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இதுக்கு பெண்கள் பயானுக்கு வரக்கூடிய மாணவிகள், அது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம், குறைந்தபட்சம் +2க்கு மேலே, ஓகேங்களா, காலேஜ் படிக்கிறவங்களோ அல்லது +2க்கு மேலே, இல்லை வேலைகளுக்கு போகிறவங்க, இந்த பெண்களுக்கு இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வீக்கெண்ட் நம்மளுடைய இந்த நம்ம மதரசா பள்ளிவாசல் நிர்வாகத்தோடு சேர்ந்து நம்ம பெண்கள் பயான் நடக்குதா இல்லையா, இதே அமைப்பில் இன்ஷா அல்லாஹ் வீக்கெண்ட் மதரசா துவங்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் இருக்கு. வீக்கெண்ட் மதரசான்றது ஒரே நாள் தான், வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 to 11:30 2 மணி நேரம் தான் கிளாஸ். அதில் சில வாரங்கள் நமக்கு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய உஸ்தாதுகளை பயன்படுத்தணும். நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தூரத்துலேருந்து கூட உஸ்தாபிகளை கூட்டிகிட்டு வரலாம். அது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. வீக்கெண்ட் மதரசா இவங்களுக்கு மட்டும். யாருக்கு? காலேஜ் படிக்கிறவங்க, +2 முடித்தவங்க, அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நேரடியாக குர்ஆன் படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அதையும் செய்வோம். இது இரண்டும் நம்முடைய ஆலோசனையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம நிர்வாகத்தோடு கலந்து ஆலோசனை செய்து இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கான மார்க்க கல்வியின் விஷயத்தில் சில முன்னேற்பாடுகள் செய்யப்படும். உங்களிடத்தில் இதை நாம் ஆலோசனையாக வைப்பதுடைய ஒரே நோக்கம் இதுதான். மார்க்க கல்வி கற்பதற்கு வயதோ காலமோ தடையில்லை. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஆலோசனைகளை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா மார்க்க